ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். முழுமுதற் கடவுளாகவும் மூலப்பொருளாகவும் மூலாதார மூர்த்தியாகவும் மூஷிக வாகனனாகவும் போற்றப்படுபவர் விநாயகர். எளிமைக்கு பெயர் பெற்ற விநாயகர் பெருமான் தன் பக்தர்களை காப்பதில் விநாயகர் என்ற திருநாமத்துடன் எழுந்தருளியுள்ள விநாயகர் பரிகார தெய்வங்களுடன் மிகப்பெரிய கோயிலில் வீற்றிருக்கிறார். அருகிலேயே மாமன் வரதராஜ பெருமாள் கோயிலும் இடம்பெற்றிருப்பது தாதன்குளம் விநாயகர் கோயிலின் இன்னொரு சிறப்பு. தண்ணீர் தேவைக்காக குளம் வெட்டிய போது பூமியிலிருந்து வெளிப்பட்டவர் தாதன்குளம் விநாயகர். சுயம்புவாய் எழுந்து சுற்றுவட்டார மக்களை காத்து வருகிறார் தாதன்குளம் விநாயகர். ஆணை முகத்தானை கைத்தொழ ஆனந்தம் பெருகும் என்பதால் ஆவணி மாதம் முழுவதும் தினம் ஒரு விநாயகர் திருக்கோயில் தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று அருப்புக்கோட்டை தாதன்குளம் விநாயகர் கோயில் பெருமைகளை காண்போம். गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विडजे भवरोगिणां निधरे सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः. सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः. गजाननं चन्द्रसमानवर्णं स्वदन्तपाशाङ्कुशलड्डुकानीर् हस्तेर्दधानं कमलासनस्थं विघ्नेश्वरं नवमि सदा प्रसन्नं. எல்லாம் உள்ள ஸ்ரீ தாதன்குளம் விநாயகர் சுவாமி திருவருள் துணை கொண்டு இத்திருத்தலம் அமைந்துள்ள இடம் திருநள்ளூர் என்று சொல்லக்கூடிய அருப்புக்கோட்டை திருச்சுழி பிரதான சாலையிலே வீட்டிருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ தாதன்குளம் விநாயகர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயிலாகும். இத்திருக்கோயில் 1869ஆம் ஆண்டு தண்ணீர் பிரச்சனைக்காக மக்களின் நலன் கருதி இங்கே
குளம் அமைப்பதற்காக தூர்வாரிய பொழுது இந்த விநாயகர் இங்கிருந்து கண்டெடுக்கப்பட்டார். தானாக தன் அருளை இந்த குளத்திலே எழுந்தருளி நமக்கு அருள்வாளித்ததால் இந்த விநாயகருக்கு தாதன்குளம் விநாயகர் என்று பெயர் அமைந்தது. சைவமும் வைணவமும் இணைந்திருக்கக்கூடிய இத்திருக்கோயிலிலே தாதன்குளம் விநாயகர் பரிவாரமூர்த்திகளுடன் தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீதுர்க்கை, நவக்கிரகம், தொடர்ந்து நந்திகேஸ்வர பெருமான் விநாயகருக்கு நேராக அமைந்திருப்பது இத்திருக்கோவிலின் தனி ஒரு சிறப்பாக கருதப்படுகிறது. அது தொடர்ந்து திருமால் வீட்டிருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் பெயருடன் இங்கே வீட்டிருக்கிறார். இத்திருக்கோவிலின் சிறப்பம்சமாக மாதாந்திர சங்கடகர சதுர்த்தி சிறப்பு வைபவமானது இங்கே மிகச் சிறப்பாக கருதப்படுகிறது. எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானை சந்திர பகவான் அவரது உருவத்தை கேலி கிண்டல் செய்தமைக்காக சந்திர பகவானுடைய கடைகள் தேய்ந்து போக விநாயகப் பெருமான் சாபமிடுகிறார். இந்த சாப விமோச்சனத்தை தேடி அலைந்து இறுதியாக உனக்கு யார் சாபம் கொடுத்தார்களோ அவர்களினிடத்திலேயே சாப விமோச்சனம் பெற வேண்டும் என்று அவருக்கு தெரிந்து சந்திர பகவான் இறுதியாக விநாயகப் பெருமானிடத்திலே சரணடைந்து விநாயகப் பெருமான் சந்திர பகவானுக்கு சாப விமோச்சனம் கொடுத்த அந்த நாளே சதுர்த்தி தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. சங்கடகர சதுர்த்தி. சங்கடங்கள் என்றால் துன்பம், ஹர என்றால் வேரோடு நிவர்த்தி செய்வது. சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி. இந்த நாளிலே விரதமிருந்து விநாயகப் பெருமானை வழிபட்டால் அனைத்து சங்கடங்களும் துன்பங்களும் நீங்கி வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெறலாம் என்பது ஐதீகம். தொடர்ந்து இத்திருக்கோவிலிலே சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று விவாக திருமணம் தடைபெற்றவர்கள், வேலைவாய்ப்பு தடைபெற்றவர்கள் அனைவரும் திருக்கோவிலிலே ஸ்ரீ தாதன்குளம் விநாயகரை வழிபாடு செய்து சதுர்த்தி தினத்தன்று தேங்காய் மாலை சாற்றி சுவாமிக்கு வஸ்திர மாலைகள் சாற்றி வேண்டிக் கொண்டால் விரைவாக அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் என்பது இத்திருக்கோவிலின் தனி ஒரு சிறப்பு. அதேபோல இங்கே வீட்டிற்கக்கூடிய திருமால் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சன்னதியிலே விவாகத் தடைகள் உள்ளவர்கள் 5 வகை கனிகளுடன் சுவாமிக்கு வஸ்திரம் சாற்றி சுவாமியிடத்திலே பெருமாளிடத்திலே மாலை மாற்றிக்கொண்டு சென்றால் விரைவாக திருமணம் கைகூடும் என்பது இத்திருக்கோவிலின் இன்னதொரு சிறப்பு. தொடர்ந்து இத்திருக்கோவிலிலே ராகுகாலம் வெள்ளிக்கிழமை 10:30 மணி முதல் 12 மணி வரை இருக்கக்கூடிய அந்த ராகுகால வேளையிலே ஸ்ரீதுர்க்கைக்கு அனைத்து விதமான அபிஷேகங்களும் செய்து குங்குமார்ச்சனை செய்து வந்தால் மாங்கல்ய பலம் கிட்டும், விவாகத்தடைகள் நீங்கும், அனைத்து செல்வங்களும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் வீட்டிலே நிலைபெற்று நிற்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இத்திருக்கோவிலிலே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இத்திருக்கோவிலின் விசேஷ விழாவாக ஆவணி மாதம் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி திருநாளன்று காலையிலே விநாயகப் பெருமானுக்கு அனைத்து விதமான சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று தொடர்ந்து தாதன்குளம் விநாயகர் மூலவராகப்பட்டவர் சிறப்பு சந்தன அலங்காரத்திலே பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார்.
தொடர்ந்து உற்சவமூர்த்தியான விநாயகப் பெருமான் மூஷிக வாகனத்திலே திருவதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். அதேபோல திருக்கார்த்திகை தினமான அன்று இங்கே வீற்றிருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமி முருகப்பெருமான் மயில் வாகனத்திலே எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். இந்த 2 விசேஷ தினங்களும் இங்கே சிறப்பாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து இத்திருக்கோவிலிலே நடைபெறக்கூடிய பூஜா கர்மங்கள் அனைத்தும் சிவ ஆகம முறைப்படியும் பாஞ்சாத்திர ஆகம முறைப்படியும் நடைபெற்று வருகிறது. காலை காலசந்தி பூஜையானது 9 மணி அளவிலேயும், மாலை அர்த்தஜாம பூஜை 8 மணி அளவிலேயும் 2 கால பூஜைகளாக இங்கே நடைபெற்று வருகிறது. வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் அனைத்து வளங்களும் அள்ளித்தரக்கூடிய ஒரு கற்பக விருட்சமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த தாதங்குளம் விநாயகர் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் நல்கி பக்தர்களுக்கு அனைத்து விதமான சந்தோஷங்களையும் கொடுத்து இங்கே அருள்வாழ்த்து கொண்டிருக்கிறார். பக்தர்களிடத்திலே இத்திருக்கோவிலை பற்றி அனைவரும் கூறப்பெற்றாவது, இத்திருக்கோவிலுக்கு வந்து சதுர்த்தி தினத்தன்று 3 சதுர்த்திக்கு தேங்காய் மாலை சாற்றி அர்ச்சனை செய்தால் அவர்களின் வேண்டுதல் விரைவாக 3 சதுர்த்திகள் இடத்திலே நடைபெற்று விடுகிறது என்று கண்கூடாக பார்த்து மக்கள் கூறியது. தொடர்ந்து இத்திருக்கோவிலின் மகாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய மாதாந்திர சதுர்த்தி வைபவம் சிறப்பாக இங்கே சதுர்த்தி தினத்தன்று விரதமிருந்து மாலையிலே விநாயகப் பெருமானை வழிபட்டு விரதத்தை பூர்த்தி செய்வார்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறை திருக்கோவில்களிலே ஏழை எளிய மக்களுக்காக அன்னதான திட்டம் அறிமுகப்படுத்தினார். அதன்படி கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் இத்திருக்கோவிலிலே தினமும் 50 நபருக்கு அன்னதான திட்டமானது இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அன்னதான திட்டம் இங்கு சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கின்றது என்பது மகிழ்ச்சித்தக்க ஒரு விஷயமாக இருக்கு.
உற்சவங்கள் நடத்தினாலும் மூலக்கடவுளை தான் முதல்ல தரிசனம் பண்ணணும். அவர் அள்ளி கொடுக்கணும், இப்படி தான் நம்மளுக்கு செய்யணுன்றதும் கிடையாது. சாதாரண ஒரு விநாயகர் கோயில் இருந்தாலும் சரி, பெரிய கோயிலாக இருந்தாலும் எந்த இடத்துக்கு போனாலும் அவர் மூலக்கடவுளை கும்பிட்டுட்டு தான் எல்லா இடத்துக்கும் போகணும். அவருக்கு நமக்கு பிடித்தமான உணவுகள் அவுள் பொரி கடலை, மோதகம், அதிரசம் எல்லாமே வச்சு படைக்கணும். அவருக்கு அருகம்புல் மாலை, ரெண்டாவது வெள்ளை எருக்களை மாலை. அவர் நம்ம பூஜைக்கு போகும்போது மனதார உக்கி போடுறது, 9 உக்கி போடலாம், 5 உக்கி போடலாம், 3 உக்கி போடலாம். உக்கி போடுறது, இந்த படையல் படைக்கிறது ரொம்ப விரும்பி சாப்பிடு. அவருக்கு பழங்கள் எதுனாலும் நம்ம மனதார எது படைத்தாலும் அதை ஏற்றக்கூடியவர். நம்ம 9 சுற்றி சுற்றணும், நம்மளுக்கு தண்ணி எடுத்து அவருக்கு ஊற்றணும். ஏதாச்சும் ஒரு நம்மளுடைய ராசிலேயோ நட்சத்திரத்திலேயோ இல்லை நம்மளுடைய இதுலேருந்து என்ன குறைகள் இருந்தாலும் அந்த அவருடைய மேலே தண்ணியை ஊற்றி ஆலமரம், அரச மரம் இதில் இருக்கிற வேம்பில் இருக்கிறக்கூடிய விநாயகரை சுற்றி 9 இடம் சுற்றி வந்தால் அந்த பரிகார தோஷங்கள் எல்லாமே விளைகிறோம். அவருடைய பார்வைப்பட்டு 9 சுற்றி அவருக்கு பிடித்தமான அந்த வெத்தலையில் 1 வச்சு செய்வாங்க. அவருடைய பரிகாரங்கள் சாதாரண பரிகாரங்கள். அந்த பரிகாரத்தை பூரா ஏற்றிருந்தாங்கன்னா அவங்களுடைய ராசிலேயோ நட்சத்திரத்திலேயோ இல்லை இவருடைய விநாயகருடைய இதிலேருந்து என்ன கிரகங்களோ எல்லாத்தையுமே இதுண்டார். இந்த விநாயகருடைய இதே சனீஸ்வர பவனே வண்டுபாருன்னு சொல்லக்கூடியவர். அதனால் நம்மளுடைய மக்களுடைய விஷயங்களில் என்னென்ன குறைகள் இருந்தாலும் விநாயகர்கிட்ட போய் நம்ம எடுத்து வைக்கலாம். வர்ற ஆவணி மாதத்தில் ஒவ்வொரு கோயிலையும் அபிஷேகங்களில் ரொம்ப பிடித்தமானது அரிசி மாவு. நம்ம எல்லா அபிஷேகத்துக்கும் அவருக்கு பிடித்தன்னா, ஆனால் ரொம்ப அரிசி மாவில் அவருக்குரிய மோதகம், அரிசி மாவு செய்யக்கூடிய ஒவ்வொரு பிரசாதங்களும் அவருக்கு ரொம்ப பிடித்தமானது. அது எல்லா மக்களும் வர்ற விநாயகர் சதுர்த்தி அன்று அவங்களுடைய அபிஷேகத்தில் பால் அபிஷேகமோ, தேனை அபிஷேகமோ, இளநீரோ, அதே மாதிரி கரும்புச்சாறு ரொம்ப விரும்பி பண்ணக்கூடியவர். அதே மாதிரி ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் அவருடைய பலன் உண்டு எல்லா மக்களுக்கும். அதனால் விநாயகர் சதுர்த்தி நேரம் எல்லா மக்களும் எந்தெந்த ஊரில் போனாலும் சரி, விநாயகர் சின்ன இதாக இருந்தாலும் அந்த இடத்த சுற்றிக்கலாம். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பிரதிபலன் உண்டு. எல்லா மக்களும் இந்த ஆவணி விநாயகர் சதுர்த்தி நேரம் எல்லா மக்களும் எல்லாரும் ஒரு அபிஷேகத்தை ஒரு விநாயகருக்கு கொடுத்து ஒரு பிரதிபலனை இது பண்ணிக்குங்க. எல்லா விநாயகருக்கும் ஒரு மகிமை உண்டு. தாதாங்குளம் விநாயகருக்கும் ஒரு தகுதி எல்லா மக்களுக்கும் ஒரு பிரகாசமானதை கொடுக்குறேன். அதனால் எல்லாருமே தாதாங்குளம் விநாயகரும் இங்கே எங்கெங்கே பக்கத்தில் இருக்கோ அந்தந்த விநாயகர் பூர்வமே எல்லாருமே தரிசனம் பண்ணி அவருடைய ஆசி பெற மாதிரி வேண்டிக் ஓம் தத்புருஷாய வில்மே வக்கரதண்டாய தீமி தண்டோ தண்டி பிரதேஷ். ஓம் நம்பூர விநாயகா, விஜய விநாயகா, பக்தி விநாயகா, பரவச விநாயகா, காண்ட விநாயகா, கஜமுக சித்தி விநாயகா, பக்தி விநாயகா, பரவச விநாயகா, காண்ட விநாயகா, கஜமுக விநாயகா, லம்போர விநாயகா. எல்லா விநாயகனும் எல்லா மக்களுக்கும் நல்லபடியாக தரிசனம் பண்ணி கொடுக்கு. எல்லாருக்கும் வெற்றி செய்தி கிடைக்கின்றாப்பா, சகல ஐஸ்வர்யம் கிடைக்கின்றாப்பா, என்றைக்கும் நிறைஞ்சிருக்கின்றா. மக்கள் வர்ற மக்களுக்கு பூரா மோதக பிரியா என்றைக்கும் நிறைஞ்சிருக்கின்றாங்க. அருள்மிகு சத்யபதி பஜாரில் இருந்திருக்கும் தாதாங்குளம் விநாயகரில் இருக்கும் வரதராஜ பெருமாள் சன்னதி இந்த கோயிலில் வெகு சிறப்பாக வாரந்தோறும் சனிக்கிழமை அன்று காலை 7 மணி அளவில் அபிஷேக ஆராதனை நடைபெறும். மற்றும் இந்த கோயில் சன்னிதானத்தில் ஆஞ்சநேய சன்னதி கம்பத்தில் இருக்கிறது. அதுக்கு வெத்தலை மாலை போட்டு வேண்டுதல் பண்ணுவாங்க. அங்கு சில நல்ல காரியங்கள் நடக்கும். அதாப்புல சக்கரத்தாழ் சன்னதி இருக்கிறது. சக்கரத்தாழ் சன்னதி கொஞ்சம் சக்கரத்தாழ் விசேஷமானது. இங்கே வேண்டுதல் 48 நாள் வேண்டுதல் பண்ணால் உண்டான விசேஷம் முடியும், நல்லபடியாக நடக்கும். நரசிம்மர் இருக்கார். குழந்தைவர்கள் புது படிப்புக்காக வேண்டி செய்வாங்க, அர்ச்சனை பண்ண வருவாங்க, நல்லாயிருக்கும். அடுத்தாப்பில் கீழாழ்வார் சன்னதி வெளிநாடு செல்வதற்காக வேண்டி வெத்தலை தேங்காயில் மாலை விளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணி விசேஷங்கள் பண்ணுறாங்க. இது நல்ல காரியம் நடக்கிறது. அடுத்தாப்பில் இந்த கோயில் திருவோண நட்சத்திரம் விசேஷமாக பூஜை நடைபெறும். மற்றும் வைகுண்ட ஏகாதசி விசேஷமான பூஜை நடைபெறும். அடுத்தாப்பில் கிருஷ்ணபுரப்பு விசேஷமாக பூஜை நடைபெறும். திருக்கார்த்திகை விசேஷம் பூஜை நடைபெறும். மற்றும் வைபவங்கள்லாம் அந்த கோயில் நல்லபடி நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே இந்த விநாயகருக்கு சதுர்த்திக்கு தேங்காய் மலை சாத்தினா ரொம்ப விசேஷமாக இருக்குன்னு சொன்னாங்க. அது மாதிரி நானும் சாத்தினேன். 5ஆவது மாதத்தில் எனக்கு வேலை கிடச்சிருச்சு. இங்கே அன்னதானத்தில் வேலை கிடச்சிருக்கு. 4 வருஷமாக இங்கே தான் இருக்கேன். இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். நான் சின்ன வயசுலேருந்து இங்கே
அருப்புக்கோட்டை நகர்ப்புறத்தில் உள்ள சாதகுளம் விநாயகர் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுருக்கேன். நேர்த்திக்கடனை வேண்டி கும்பிட்டுருக்கேன். நல்லபடியாக எல்லாம் நடக்கணும் விரும்பி வந்துக்கிட்டு இருக்கேன். என்ன அதனால் நம்பிக்கையோடு நான் சாதகுளம் விநாயகர் பெருமாள் வரதராஜ பெருமாளையும் விரும்பி வேண்டி வணங்கிக்கிட்டு இருக்கேன். நல்லபடியாக எல்லாம் நடக்கணும் நடந்துக்கிட்டு இருக்கு. அருப்புக்கோட்டை மையத்தெருவில் இருக்கும் சாதகுளம் விநாயகர் பெருமாளுக்கு கடந்த 2 வருஷமாக வந்து சாமி தரிசனம் செய்து நல்லபடியாக இருக்கின்றேன். இங்கே வரும்போது மதியம் அன்னதான திட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு 50 பேருக்கு போட்டு கொண்டு இருக்கிறார்கள். நல்லபடியாக திட்டம் செயல்பட்டு வருகிறது. இந்த கோயிலுக்கு வரனால எனக்கு நல்லா கைகால் குணம், என் குழந்தைகளுக்கு கல்யாணம் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிந்தது. ஆவணி மாதம் முழுவதும் தினமொரு விநாயகர் ஆலய தரிசன நிகழ்ச்சியில் இன்று அருப்புக்கோட்டை தாதன்குளம் விநாயகர் கோயிலை தரிசித்தோம். நாளை வேறொரு பிரசித்தி பெற்ற விநாயகர் கோயிலை தரிசிப்போம்.